பெற்றோராகிய நாம் பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய விதத்தில் நாம் வளர்க்கணும். எப்படி வளர்க்கணும்னா, ஆண்டவரை பற்றி, ஆண்டவராகிய இயேசுவை பற்றி நல்லா கற்றுக் கொடுக்கணும். கற்றுக் கொடுக்கறதோடு கூட அவர்களுக்கு முன்பாக நம் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழணும். சாட்சியுள்ள வாழ்க்கை. இன்னைக்கு நம்ம எந்த இடத்துல நம்ம வேலை செய்தாலும், எந்த உத்தியோகத்தில் இருந்தாலும், நம்மை காண்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணும். அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கும்போது தான் நம்முடைய வாழ்க்கையில் என்ன தடங்கள் வந்தாலும், என்ன பாடுகள் வந்தாலும், ஆண்டவராகிய தேவன் அதிலிருந்து தப்பித்து கொள்ளக்கூடிய கிருபையை நமக்கு கட்டளையிடுறார். எல்லாம் கூட்டமாக வந்ததுனால உரிமிட்டே இருக்குது. இவங்க தூங்குறாரு, ஆனால் அவருக்கு அந்த சத்தம் கேட்குது. ஏதோ ஒரு மிருகம் வருது, நம்மளை கொல்றதுக்கு ஒரு மிருகம் வருதுன்னு. ஆனால் அவர் கையில் துப்பாக்கியோ எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லாமல் அவர் என்ன பண்ணுறாரு, கர்த்தரை பற்றும் பயத்தோடு அவரை நம்ம என்னாலும் சார்ந்து வாழும் பொழுது கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். இங்கே வந்து ஜெபிக்கிற உங்களை ஒருபோதும் ஆண்டவர் கைவிடாத தேவன் உங்களை பற்றி பிடித்து கொள்ளுவார். ஆண்டவராகிய இயேசுவை மாத்திரம் நீங்கள் பற்றி கொள்ளுங்கள். அவர்தான் நம்முடைய அடைக்கலம், கோட்டை, அரண். என்னாலும் நம்மையே அவர் சூழ்ந்து கொள்ளும்படியாய் ஒவ்வொரு நாளும் நீங்கள் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது, அவரை தேடும் பொழுது, அவர் நிச்சயமாய் உங்களை கைவிடாமல் உங்களை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். சங்கீதம் 37:28 இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர், அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை, அவர்கள் என்றைக்கும் காக்கப்படுவார்கள், துன்மார்க்கருடைய சந்ததியோ அறுப்புண்டு போகும். என்றைக்கும் காக்கப்படுவார். அதாவது கர்த்தரை நம்புறவங்களை ஆண்டவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். நான் ஒரு நடந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். கர்த்தரை நம்பி ஒரு ஏழை தாய் எந்த விதங்களில் ஆண்டவரை நம்பினது நிமித்தம் அவள் எவ்வளவு தூரம் ஆசீர்வதிக்கப்பட்டா, எவ்வளவு தூரம் பாதுகாக்கப்பட்டா அப்படிங்கிறத நான் உங்களிடத்துல சொல்கிறேன். அதாவது ஜப்பான் தேசத்தில் ஒரு பெண் ஒருத்தி, அவள் என்ன பண்ணா தெரியுங்களா, சிறு வயதிலிருந்தே பெற்றோரால் நல்ல ஆண்டவருக்குள் வளர்க்கப்பட்ட பிள்ளையாக இருந்தாள். இன்றைக்கு எனக்கு அருமையான தேவச்சனமே, நம்ம எத்தனை பேர் நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவருக்குள்ளே வளர்க்குறோம்? நம்ம உட்காந்து சினிமா பார்த்தோன்னா நம்ம பிள்ளைகளும் ரொம்ப சந்தோஷமாக உட்காந்து டிவியை பார்ப்பாங்க. ஆனால் உங்களுக்கு எல்லாம் தெரியும், நிறைய பிள்ளைங்க வந்து நம்ம சொல்லாமலே அவங்க டிவியை பார்க்குறதுல தான் அவளாக இருப்பாங்க. படிப்பை விட பிள்ளைகளுக்கு டிவியில் என்ன ஓடுது, இப்போ கையிலேயே செல்ஃபோன் வந்துட்டு இல்லையா, அந்த செல்ஃபோனில் என்னென்ன நமக்கு ஒன்றும் தெரியாது, அதுகளுக்கு எல்லாமே தெரியும். சின்ன பிள்ளைங்க, நம்ம பிள்ளைங்க 12 வயசு 10 வயசு இதை விட +2 +1 படிக்கிற பிள்ளைகளெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வேதனையாக இருக்கும். அநேக பெற்றோர்கள் எங்கிட்ட சொல்லி கண்ணீர் வடிப்பாங்க. ஐயோ இப்படி இருக்கிறா, அவள் இப்படியாவது நல்லா படிக்கணும், அவள் வாழ்க்கையில் அவள் முன்னேறணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அன்பான தெய்வச்சனமே, பெற்றோராகிய நாம் பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய விதத்தில் நாம் வளர்க்கணும். எப்படி வளர்க்கணும்னா, ஆண்டவரை பற்றி, ஆண்டவராகிய இயேசுவை பற்றி நல்லா கற்றுக் கொடுக்கணும். கற்றுக் கொடுக்கறதோடு கூட அவர்களுக்கு முன்பாக நம் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழணும். சாட்சியுள்ள வாழ்க்கை. நம்ம போய் சினிமா பார்த்துக்கிட்டு இருந்தோன்னா அதுங்களும் வந்து உட்காந்துக்கும். அப்போ நமக்கு சாட்சியே இல்லாமல் போகும். நம்ம அவனை தட்டி கேட்கும்போது என்ன செய்வோம் தெரியுமா, நீ பார்க்குறது இல்லையா, நான் பார்க்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி வம்புக்கு வருவான். இப்படிப்பட்ட சூழலில் தான் உலகம் நடந்துட்டுருக்குது. ஆனால் இந்த நிலைமையில் பார்த்திங்கன்னா, ஜப்பான் தேசத்தில் ஒரு மகள் என்ன பண்ணுறா, தன்னுடைய பெற்றோர் ஆண்டவருக்குள்ளே அவளை வளர்க்குறாங்க. நல்லா சிறு வயதிலிருந்தே பயபக்தியோடு வளர்ந்த பயபக்தியோடு அவள் வளர்ந்து ஆண்டவருக்குள்ளே அவள் சந்தோஷமாக இருக்கிறான். இந்த நேரத்தில் அவங்க பெற்றோர் என்ன செய்கிறாங்க, பொம்பளை பிள்ளைகளுக்கு ஏற்ற நேரத்தில் கல்யாணத்தை பண்ணி கொடுக்குறதா பெற்றோருடைய ஒரே வேலையாக இருக்கும். ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பிள்ளைங்க என்ன செய்கிறாங்க, கொஞ்சம் நீங்கள் காத்துருங்க, நான் ஒரு நல்ல வேலைக்கு போகிறேன், நல்லா சம்பாதிக்கிறேன் ஆன்னு சொல்லி அப்படியெல்லாம் பிள்ளைங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்து தங்களுக்குன்னு ஒரு வேலையை தேடிட்டு கல்யாணம் பண்ணுற பிள்ளைகளும் இருக்காங்க. ஆனால் பெற்றோர் வந்து
அது எல்லாருடைய கடமையும், நம்ம கடமை தான். காலகாலத்தில் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற அந்த வாஞ்சி இருக்கும். அதே மாதிரி அந்த பெற்றோர் என்ன செய்தாங்க, அந்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அப்போ கல்யாணம் பண்ணி வச்ச உடனே அந்த பிள்ளைக்கு என்ன ஆயிடுச்சு, 3 பெண் பிள்ளைகள் பிறந்துட்டாங்க. 3 பெண் பிள்ளைகள் பிறந்து கொஞ்ச நாள்லேயே தன்னுடைய கணவன், அருமையான கணவன் இறந்துட்டார். நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள், ஒரு இளம் விதவை 3 பிள்ளைகளை வச்சுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு பொம்பளை பிள்ளை ரொம்ப கஷ்டத்தின் மத்தியில், ரொம்ப வேதனையின் மத்தியில், வறுமை. இப்போ ஜப்பான் தேசம் நல்லா நிறையா செல்வாக்காக இருக்குதுன்னு மற்றவங்க சொல்கிறாங்க. ஆனால் இந்த இதில் என்ன போட்டிருக்குதுன்னா, ரொம்ப வறுமையில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கான். அப்போ கஷ்டப்பட்ட நேரத்தில் இந்த என்ன பண்ணிட்டா, இன்னொரு பக்கத்தில் இருக்கிற ஒரு இடத்துக்கு போய், இப்போ நம்ம இங்கேருந்து மதுரை போகிறோம், அல்லது மெட்ராஸ் போகிறோம், அல்லது பெங்களூர் போகிறோம், இந்த மாதிரி ஒரு இடத்துல போய் அந்த அம்மா என்ன பண்ணிச்சு, பிள்ளைகளையும் வச்சுக்கிட்டு, பிள்ளைகளை படிக்க வச்சுக்கிட்டு, அந்த அம்மா ஒரு ஹோட்டலில் போய் சமையல் வேலை பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ அந்த சமையல் வேலை பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது அவள் எப்போ ஆண்டவரோடு கூட அவள் பயபக்தியாக தேவனை அதிகமாக தேடி கர்த்தருக்குள்ளே அவள் தன்னை காத்து கொண்டா, தேவனுக்குள்ளே தன்னை காத்து கொண்டா. இன்றைக்கி நம்ம எந்த இடத்துல நம்ம வேலை செய்தாலும், எந்த உத்தியோகத்தில் இருந்தாலும், நம்மை காண்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணும். அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கும்போது தான் நம்முடைய வாழ்க்கையில் என்ன தடங்கள் வந்தாலும், என்ன பாடுகள் வந்தாலும், ஆண்டவராகிய தேவன் அதிலிருந்து தப்பித்து கொள்ளக்கூடிய கிருபையை நமக்கு கட்டளையிடுறார். என்ன ஆயிடுச்சுன்னா, இவ போய் ஒரு இடத்துல தேவ பக்தியோடு வேலை செய்கிறான். கடையில் ஒரு சமையல்காரியாக வேலை செய்துட்ருக்கான். வேலை செய்து பிள்ளைகளையும் படிக்க வச்சு பார்த்துட்ருக்கா. இப்படி இருந்த நேரம்தான் திடீர்னு ஒரு நாள் ஆண்டவர் அவளோடு பேசினார். ஆண்டவராகிய தேவன் அவரை நேசிக்கிற மக்களை ஒருபோது கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. அவரை தேடுகிற மக்களை ஒருபோது ஆண்டவர் கைவிடவே மாட்டார். அவர்களை பாதுகாக்கிற தேவனாக தான் இருக்கிறார். நம்மை எப்பொழுதும் அவர் நம்மை சூழ்ந்திருக்கிற தேவனாக தான் இருக்கிறார். ஒருவேளை நம்ம கபடற்று இருந்திருக்கலாம், கபடற்று இருக்கலாம். சரி, அவன் நல்லவங்க தான், இவங்க நல்லவங்க தான் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஆனால் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் அவரை நேசித்து அவரிடத்துல ஜெபித்து இருக்கும்போது அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? வேதம் என்ன சொல்லுது? நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு, உன் நம்பிக்கை வீண் போகாது. என்னாச்சு? ஆண்டவர்கிட்ட அது நல்ல பயபக்தியோடு இருந்ததுனால உடனே ஆவியானவர் சொல்கிறாரு, நீ இந்த இடத்த விட்டு ஓடு, ஒரு நிமிஷம் கூட நிற்காத அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இவளுக்கு ரொம்ப கவலையாயிட்டு, என்ன ஆண்டவரே என்னை போய் சொல்கிறீங்களே, என் 3 பிள்ளைகளையும் நான் எப்படி காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லி அவள் வேதனையோடு வாரா. அப்போது அதுக்கு முன்பாக அவள் என்ன பண்ணிட்டான்னா, வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடியே அவள் என்ன செய்துட்டான், தன்னுடைய கணவனை இழந்தது நிமித்தம் அந்த 3 பிள்ளைகளையும் கூட்டிகிட்டு ட்ரெயினில் வந்துக்கிட்டு இருக்கிறான். வந்துட்டு இருக்கும்போது அவன் என்ன செய்துட்டான், அவளுக்கு ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகிட்டான். வெக்ஸ் ஆகி, இனி நம்ம உலகத்தில் வாழ்கிறத விட நம்ம என்ன செய்யணும், நம்ம பிள்ளைகளை நம்ம ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது அங்கே பக்கத்தில் ஆறு ஓடிக்கிட்டு இருக்குது, அந்த ஆற்றுல 3 பிள்ளைகளையும் தூக்கி போட்டுட்டு நம்ம கீழே விழுந்துருவோம் அப்படிங்க அந்த எண்ணத்தோட அந்த சிந்தனையோடு அவள் போயிட்டுருக்கிறாள். அப்படியே போயிட்டே இருக்கும்போது ஆண்டவர் அவளோடு பேசினார். மகளே, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னை ஒருபோது வெட்கப்படுத்த மாட்டேன், உன்னை நான் ஒரு நாளும் கைவிட மாட்டேன், உன்னையும் உன் பிள்ளைகளையும் நான் காப்பாற்றுகிற தேவனாக இருக்கிறேன் அப்படின்னா அந்த அம்மாவோட ஆண்டவர் என்ன செய்கிறாரு, ட்ரெயினில் பேசுகிறார். அப்போ இவன் என்ன செய்கிறா, தற்கொலை விட்டுட்டான். தற்கொலை விட்டு ஹோட்டலுக்கு போனால் வேலை செய்தா. அந்த இடத்துலையும் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ இங்கே இருக்காத, ஓடு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவள் என்ன செய்தா, பிள்ளைகளையும் கூட்டிக்கிட்டு அவள் போகிறா ஹிரோஜிமா. அந்த இடத்துல போய் அவள் என்ன செய்தா, பிள்ளைகளை வச்சுக்கிட்டு பிள்ளைகளையும் காப்பாற்றிக்கிட்டு இவள் ஒரு வேலை செய்கிறான். அந்த இடத்துல நல்ல வேலை செய்து நல்ல சம்பளம் கொடுக்குறாங்க. ஆனால் அவள் தேவ பக்தியோடு நடக்கிறான். அப்போ அவள் தேவ பக்தியோடு நடக்கும்போது என்ன ஆகுது தெரியுமா, ஆண்டவர் சொல்கிறார், இந்த இடத்த விட்டுட்டு நீ ஓடிரு, நிற்கவே நிற்காதன்னு. அப்போ அந்த ஆட்கள் எல்லாம் சொல்கிறாங்க, ஏம்மா நீ நல்லா வேலை செய்த, உனக்கு நாங்கள் நல்ல சம்பளம் தரோம், இந்த சம்பளம் பத்தலைனாலும் நாங்கள் இன்னும் கூட்டி தாரோம், நீ வாங்கிட்டு நீ நல்ல வேலை செய், நீ உன்ன மாதிரி ஒரு நல்ல ஆள் கிடைக்கல. ஒரு நல்ல ஆள் கிடைச்சா நம்ம விட்டுருவோமா? விடவே மாட்டோம். ஒரு வேலைக்காரங்களாக இருந்தாலும் விட மாட்டோம், ஒரு வாட்ச்மேனாக இருந்தாலும் விட மாட்டோம்,
ஒரு நல்ல ஸ்டாஃபாக இருந்தாலும் விட மாட்டோம். அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, அந்த குரூப் சொல்லுது, நீ போகாத, இங்கேயே இருன்னு சொல்லி. அப்போ அவள் என்ன செய்துட்டா, இல்லை நான் போய் தான் தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைகளையும் கூட்டிகிட்டு அவள் வேகமாக போகிறான். அப்படியே அவள் போயிட்டே இருக்கும்போது ஆண்டவர் அவளோடு பேசுகிறார். எனக்கு சம்பளம் காசு எல்லாம் பெருசு இல்லை, என் ஆண்டவருக்குள்ளே நான் வாழ்கிறது தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஓடிக்கிட்டு இருக்கிறான். அப்படி ஓடும்போது தான் ஆண்டவராகிய தேவன் என்ன செய்தார், அந்த இடத்துல இந்த இப்போ வேலையை விட்டு போனால் பார்த்தீங்களா, அந்த இடத்துல திடீர்னு பூகம்பம் வந்து அதை அப்படியே டெஸ்ட்ராயில் பண்ணிடுச்சு. அவன் இன்னொரு இடத்துக்கு போனா பார்த்தீங்களா, அந்த இடத்துல போய் அவள் ஆண்டவரோடு கூட அவள் இருந்தது நிமித்தம் கர்த்தர் அவளுடைய கையிட்டு செய்யும் சகல வேலைகளிலும் அவளோடு கூட இருந்து அவளை என்ன செய்தார், அவளை ஆசீர்வதித்தார். அவள் கடைசியில் பிள்ளைகளை எல்லாம் என்ன பண்ணிட்டா, ஜப்பான் தேசத்துக்கே கூட்டிகிட்டு போயிட்டான். அப்போ கூட்டிகிட்டு போய் என்ன பண்ணியிருக்கிறான், அந்த பிள்ளைகளை எல்லாரையும் பாஸ்டர்ஸுக்கு படிக்க வச்சான், ஊழியக்காரராக படிக்க வச்சான். அப்போ படிக்க வச்சு ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு ஊழியக்காரருக்கு கட்டி கொடுத்தாங்க. கட்டி கொடுத்து நல்ல சந்தோஷமாக ஆண்டவருக்குள்ளே இருந்தாங்க. இப்படி இருந்த நேரம்தான் ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு மகளும் ஒரு மருமகனும் என்ன பண்ணினாங்கன்னா, ஆப்பிரிக்கா தேசத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தேசத்துக்கு ஊழியக்காரங்களாக மிஷினரிகளாக போயிட்டாங்க. அப்போ அந்த ஆப்பிரிக்கா தேசத்துக்கு போன மகளும் மருமகனும் என்ன பண்ணினாங்கன்னா, காட்டுகளுக்குள்ளே தானே இருப்பாங்க ஆப்பிரிக்கர்ஸ் நிறைய பேர். இப்போ கொஞ்சம் ஒருவேளை வெளியில் இருக்கலாம், அந்த காலங்களில் ஒருவேளை உள்ள காடுகளுக்குள்ளே இருந்திருக்கிறாங்க, ஒரு காட்டுக்குள்ளே இருந்திருக்காங்க. அப்போ அவங்க அங்கே போய் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு உதவி செய்திருக்கிறாரு. என்ன உதவினா, அவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கறது, அவங்களை அந்த லேடிஸே கூப்பிட்டு வச்சு கல் மண் எல்லாத்தையும் அள்ளி செங்கல்லாம் செய்ய வச்சு, காட்டுக்குள்ளே ஒன்றுமே இருக்காது, செங்கல்லாம் செய்ய வச்சு அவங்களுக்கு கட்டடம் கட்டுறதுக்கு இவர் உதவி செய்கிறாரு. அப்போ மருமகன் உதவி செய்து அந்த வீடெல்லாம் கட்டி கொடுத்து அவங்கள எல்லாரையும் ஆண்டவருடைய ஊழியத்து தேவனுடைய வார்த்தையை சொல்லி கர்த்தருக்குள்ளே வழி நடத்திட்டு வராங்க. அப்படி கர்த்தருக்குள்ளே வழி நடத்திட்டே வரும்போது இவர் என்ன செய்தார், நம்ம இந்த காட்டுக்குள்ளேயே 30 கிலோமீட்டர் டெய்லியும் போயும் வந்துட்டு இருக்கிறோமே, நம்ம இந்த காட்டுக்குள்ளேயே ஒரு வீடை கட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், அந்த ஜனங்களை வச்சு செங்கல்லாம் செய்ய வச்சு என்ன பண்ணினார் தெரியுமா, வீடு கட்டுறதுக்காக அவர் அந்த இடத்துல என்ன பண்ணார், காட்டுக்குள்ளே இந்த துணியை கட்டி படுத்திருப்பாங்க பார்த்தீங்களா, 2 மரத்தில் துணியை கட்டி அவர் படுத்திருக்கிறார். ஆனால் அவர் அவ்வளோ பக்தியும் வைராக்கியம் உள்ள மனுஷன். மாமியார் தேவனுடைய ஊழியக்காரி, கர்த்தருக்காக உழைச்ச மக. அப்போது அந்த மருமகன் அதில் படுத்திருக்கும்போது பார்த்தீங்கன்னா பயங்கரமான அடர்ந்த காடு. அந்த ஆப்பிரிக்கர்கள் சொல்கிறாங்க, நீங்கள் இங்கே இருக்கக்கூடாது, இங்கே உங்களை கொலை பண்ணிடுவாங்க, உங்களை மிருகங்கள் தின்றோம் அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. அவன் அதை காதிலேயே வாங்கிக்காம அவங்க என்ன சொல்கிறாங்க, என் தேவன் என்னோடு இருக்கிறார், ஹல்லேலூயா, என் தேவன் என்னோடு இருக்கிறார், என்னை பாதுகாப்பார், அவர் தான் என்னை இங்கே போக சொன்னார், அவர் கண்டிப்பாக என்னை பாதுகாப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்துட்டார் தெரியுமா, அந்த நைட்டில் அவர் இந்த ஒரு மரத்துக்கும் துணியை கட்டி அது மேலே படுத்துட்டு இருக்கார். படுத்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 சிங்கம் குட்டிகளும் தாயும் தகப்பனும் எல்லாம் பெருசு 2, மீதி எல்லாம் குழந்தைகள் எல்லாம் கூட்டமாக வருது. எல்லாம் கூட்டமாக வந்ததுனால உரிமிகிட்டே இருக்குது. இவங்க தூங்குறாரு, ஆனால் அவருக்கு அந்த சத்தம் கேட்குது, ஏதோ ஒரு மிருகம் வருது, நம்மளை கொல்றதுக்கு ஒரு மிருகம் வருதுன்னு. ஆனால் அவர் கையில் துப்பாக்கியோ எதுவுமே இல்லாமல் அவர் என்ன பண்ணுறாரு, எதையாவது எடுத்து அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த துணியை பறக்காமல் இருக்கிறதுக்கு வச்சுருந்த அந்த இரும்பு எடுத்து அடிக்கிறதுக்காக அவர் கை அப்படி வைக்கும்போது தேவன் சொன்னாராம், நான் தானியேலின் தேவன் அல்லவா, நீ விசுவாசிக்கிறியா, நான் தானியேலை சிங்கக்கவியிலேருந்து பாதுகாத்தினேன், உன்னை நான் பாதுகாக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லி ஆவியானவர் பேசுகிறார். அப்போது பரிசுத்த ஆவியானவர் பேசுனதை கேட்டுட்டு அந்த மனுஷன் என்ன செய்தார், என் தேவன் என்னை கைவிட மாட்டார் அப்படின்னு சொல்லி அவர் கண்ணை மூடுறதில்ல, கண்ணை திறந்து நிலா வெளிச்சத்தில் பார்க்குறாரு. சிங்கங்கள் அவ்வளவா வருது, பக்கத்தில் கட்டில் மோந்து பார்க்குது, பெட்ஷீட்டை கீழே விரிச்ச துணியை பார்க்குது,
அப்படியே பார்த்துட்டே இருந்துட்டு அவருடைய கையை அப்படி வச்சிருந்த கையை சிங்கம் அப்படியே மோந்து பார்த்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்குது. பார்த்துக்கிட்டே கொஞ்ச நேரம் அந்த மோந்து பார்த்துக்கிட்டே இருந்துட்டு அப்படியே திரும்பி போச்சான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு நம்மை நேசிக்கிறவராக இருக்கிறார், நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். சங்கீதம் 37:8 என்ன சொல்லுது பாருங்க, சங்கீதம் 91:4 என்ன சொல்லுது பாருங்க, அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், செட்டைகளின் கீழே நீ அடைக்கலம் புகுவாய், உனக்கு சத்தியமும் பரிசையும் கேடகமும். ஆண்டவர் நம்முடைய சத்தியம், நம்ம பரிசையோ நமக்கு பாதுகாக்கிறவர், நம்முடைய கேடகமாக இருக்கிறார். உண்மையாக அந்த காலங்களில் நடந்த காரியங்கள். எனக்கு அன்பான தெய்வச்சனமே, ஒருவேளை நம்ம சோர்ந்து நீங்கள் வந்திருக்கலாம். உங்களுக்கு எவ்வளவோ போராட்டங்கள், எவ்வளவோ கஷ்டங்கள், எவ்வளவோ துன்பங்கள் மத்தியில் ஓடோடி நீங்கள் வந்திருப்பீங்க. ஆண்டவர் எனக்கு இந்த நன்மை செய்ய மாட்டாரா, எனக்கு எப்படியாவது தேவனுடைய ஊழியக்காரன் நிமித்தம் எங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்க மாட்டாரா, எங்களுடைய வறுமை போகாதா, எங்களுடைய வியாதி போகாதா, எங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவருக்குள் இருக்க முடியாதா அப்படின்னு சொல்லி நீங்கள் வேண்டுதலோடு கண்ணீரோடு நீங்கள் வந்திருக்கிறீங்க. நிறைய பேர் வருவீங்க, நன்மை பெற்றுட்டு வரமாட்டாங்க. இல்லை, கர்த்தரை பற்றும் பயத்தோடு அவரை நம்ம என்னாலும் சார்ந்து வாழும் பொழுது கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். இங்கே வந்து ஜெபிக்கிற உங்களை ஒருபோதும் ஆண்டவர் கைவிடாத தேவன். உங்களை பற்றி பிடித்து கொள்ளுவார், உங்களை வழி நடத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். யாத்ராகமம் 14:13 இப்படியா சொல்லப்பட்டிருக்குது, மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீங்க. உங்களுக்கு எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் இயேசுவை நீங்கள் நேசிக்கிறதுனால உங்களுக்கு எல்லா விதமான கஷ்டங்களையும் நீக்கி உங்களுடைய கண்ணீரை துடைத்து உங்களை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆண்டவரே, எனக்கு எத்தனையோ தேவைகள் இருக்கிறதப்பா, எவ்வளவோ வேண்டுதலோடு நான் வந்திருக்கிறேன், என்னுடைய கண்ணீரை துடைப்பதற்கு யாருமே இல்லையே என்று கண்ணீரோடு வந்திருக்கிற மக்களுக்காய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே, மனது உருகி அப்பா, ஒவ்வொருவரும் வெளியூர்களிலிருந்து வெகு தூரத்திலிருந்து வந்திருக்கிறார்கள் அப்பா. ஆண்டவர் எங்களுக்கு இந்த விண்ணப்பத்திற்கு பதில் தருவாரா, ஆண்டவராகிய இயேசு எங்களுக்கு நன்மை செய்வாரா என்று சொல்லி கண்ணீரோடு வந்திருக்கிறாங்க அப்பா, கண்ணீரோடு வந்திருக்காங்க. மனது இறங்கும் அப்பா, இறங்கும் ஆண்டவரே, இறங்குமே என் இயேசுவே, இரக்கத்தின் ஐஸ்வர்யமே, உம்மால் ஆகாதது ஒன்றுமே இல்லையப்பா, ஆகாதது ஒன்றும் இல்லை. மக்கள் வேதனையோடு எவ்வளோ நேரம் காத்திருக்காங்கப்பா. இயேசுவின் நாமத்தினாலே அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து அவருடைய கண்ணீரை துடைத்து அவருடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் ஆமென்றும் ஆமேன் என்றும் நீர் சந்தித்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். வேதனையோடு என் குடும்பத்தில் பல பிரச்சனைகள், சமாதானமே இல்லை, தற்கொலைதான் என்னுடைய எண்ணம் என்று சொல்லி வந்திருக்கிற மகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியானவர், ஆண்டவரே, நீர் அசைவாடுகிற ஆவியானவர், நீர் பேசுகிற ஆவியானவர், நீர் உணர்த்துகிற ஆவியானவர், இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, தற்கொலையின் எண்ணங்களை எடுத்து கர்த்தர் உமக்குள் அவள் எழும்பி நடந்து தேவனுக்காய் அவள் அலைய, தேவனுக்காய் ஜீவிக்க ஆண்டவரே அவளை உன்னத இடத்துல வையும், உன்னத இடத்துல வையும். எங்கெங்கு வெட்கப்பட்டாளோ, எங்கெங்கு சோர்ந்து போனார்களோ, எங்கெங்கு தலைகுனிந்து நடந்தார்களோ அந்த இடத்துல அவருடைய சத்துருக்களுக்கு மத்தியில் நிமிர்ந்து நடக்க என் ஆண்டவராகிய இயேசு அவர்களை உன்னதத்தில் உயர்த்தி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அவருடைய கண்ணீரை தொடையும் பலப்படுத்தும் ஆசீர்வதியும் நம்முடைய கிருபைக்குள் மூடிக்கொள்ளும். மீதியான நேரம் முழுவதும் நம்முடைய இரத்தத்துக்குள் மூடி மறைத்து மக்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வந்த வண்ணமே போகாதபடி ஆசீர்வாதத்தோடு போக என் தேவன் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.